அதாவது என்னன்னா, இந்த சட்டசபையில் நடந்த கூத்துக்கள் குறித்த செய்திகள் வந்து அதே பத்திரிகைகளில் தான் இன்னொரு முக்கியமான செய்தியும் வந்திருக்குது. அந்த செய்தி என்னன்னா, அண்ணன் சீமான் அடிக்கடி பேசுவார்ல, 100 நாள் வேலை திட்டத்தில் பயன்படுத்துகிறவர்களை வெட்டியாக வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுத்து மனித ஆற்றலை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அவங்கள விவசாயத்தில் ஈடுபடுத்துங்க, விவசாய கூலிகளாக பயன்படுத்துங்க, அரசும் சம்பளம் கொடுக்கட்டும், அந்த விவசாய நிலம் வைத்திருப்பவர்களும் அவங்களுடைய பங்குக்கான பணத்தை கொடுக்கட்டும், அதிகமான பணமும் போய் சேரும், விவசாய பெருக்கமும் ஏற்படும், விவசாய தொழிலும் நசுங்காமல் நல்லா இருக்கும்னு சொல்லுவார்ல, அது குறித்து ஒரு செய்தி வந்திருக்குது. என்னன்னு சொன்னால், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் அதன் ஒரு வழக்கு தொடருது. அந்த வழக்கில் வந்து தீர்ப்பளிக்கின்ற பொழுது நீதியரசர் புகழேந்தி அவர்கள் என்ன செய்தி சொல்றாருன்னா, வேலை உறுதியளிப்பு திட்ட பணியாளர்களை விவசாய பணியில் ஈடுபடுத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு அரசுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. இந்த செய்தி வந்திருக்குது. உழைப்பின் தேவை அப்படி இருக்கு, உழைப்பிலிருந்து என்னை வெளியேற்றிட்ட, சோம்பி உட்கார வச்சு இலவசத்தை கொடுத்து 100 நாள் வேலை திட்டம், கிழிச்ச வேலை திட்டம் கொடுத்து, நீ 100 நாள் வேலை திட்டத்தில் இத்தனை ஆண்டுகளை நட்டு வச்ச மரக்கண்ட எத்தனை, தூர்வாரின குளம் எத்தனை, சீரமைச்ச சாலைகள் எத்தனை, உன்னால சொல்ல முடியுமா? மரக்கண்ட நட்டு வச்சிருந்தா எத்தனை கோடி மரம் இந்த பூமியில் நடப்பட்டிருக்கும்? என்ன வேலை கொடுக்குற நீ? மனித உடல் ஆற்றலை, அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காம சோம்பி உட்காரு காசரன்னு சொல்லி நீ எத்தனை நாளை கொடுத்துருவே? நீ 156 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்க இந்தியா. கடங்காரப்ப நாடுது, இது வளருது வளருது வாழுதுன்னு சொன்னா காதுல நீ கேட்டு சுத்தி தர, நீ பைத்தியக்கார மாதிரி. அப்படி வேலை கொடுத்துருவேன். என் புள்ள வேலைக்கு வந்துட்டானா இவன் தேவையில்லை, நான் வந்தவன போறானாலன்னு பாரு திருப்பி. இப்போ பாருங்க, யார் உண்மையான மக்களுக்கான சேவை செய்கிற அரசியல்வாதிகள், இல்லை இது யாரு